சம்மர்னாலே ஓவர் ஹீட்னால நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெஷர் தான் ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறது. ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம டெய்லி லைஃப்ல எடுத்துக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நம்மளால ஹெல்த்தியா இருக்க முடியும். இதுக்கு பின்னாடி இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் மூலிகை செடிகள். இந்த மூலிகை செடிகளை எப்படி வீட்டிலேயே வளர்க்கணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், இதை பத்தி தான் இன்றைய பூவாளி நிகழ்ச்சியில நம்ம டிப்ஸ் பார்க்க போறோம். பூவாளி நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மூலிகையை இந்த பூவாளி நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூலிகையோட மிமோசாசியே அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர குடும்பத்தையும் சார்ந்தது. இது இந்தியாவில் வந்து பார்த்திங்கனாக்கா வெப்ப மற்றும் மித வெப்ப மண்டல பகுதிகளில் அதிகமாக காணப்படும். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஈரமுள்ள சதுப்பு நிலங்களிலும் தரிசு நிலங்கள்லையும் அதிகமாக நம்ம புதர் செடிகளாக வளரக்கூடிய ஒரு தாவரம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் உயரம் வரையும் வளரக்கூடிய ஒரு தாவரம். இதனுடைய தண்டுகள்லையும் அந்த காம்புகளுடைய பகுதிகளிலும் பார்த்திங்கன்னா முட்கள் அதிகமாக காணப்படும். இது வந்து இருமுறை கிளைத்த இலைகளை கொண்டது, கூட்டு இலைகளை கொண்டது. இது வந்து சிறகு வடிவ கூட்டிலைகள் இருக்கும். சிறிய சிறிய இலைகளாக இதில் வந்து காணப்படும். இந்த இலைகளில் வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது உணர்வுகள் மிகுந்த இலைகள் கொண்டதுனால தொட்ட உடனே சுருங்கக்கூடிய தன்மை பெற்றது. அதனால தான் இதுக்கு வந்து தொட்டால் வாடி, லஜ்ஜுலக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற பெயர்கள்லாம் உண்டு. இதற்கு வந்து தொட்டால் சுருங்கின்னா நம்ம அதிகமாக கிராமப்புறங்களில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் வண்ணத்தில் பூக்கள் வந்து அதிகமாக பூக்கக்கூடிய தன்மை பெற்றது. இதனுடைய விதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டையாக காணப்படும், சின்னதாக தான் இருக்கும். அதனுடைய விதையினுடைய உரைகளில் வந்து பார்த்திங்கனாக்கா முட்கள் போன்ற வளரிகள் அதிகமாக காணப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டு முழுவதும் பூக்கக்கூடிய தாவரம். அதனுடைய விதைகள் 3 முதல் 5 விதைகள் வந்து அதனுடைய தாவரத்தில் வந்து காணப்படும். இது வந்து முழுக்க இதனுடைய இலை, வேர் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மருத்துவ குணம் பெற்றது. இதனுடைய இலைகளுடைய கஷாயத்தை நம்ம அதிகமாக எடுத்துட்டாலும் அது மருத்துவ குணம் உண்டு. இதனுடைய வேர்கள் அப்படின்னு எடுத்துட்டாலும் அது வந்து மருத்துவ குணம் உண்டு. இது வேரில் எப்படி நம்ம எடுக்கலாம்னு கேட்டால், இதனுடைய வேரை நல்லா இடித்து அதை வந்து ஒரு சட்டியில் போட்டு கால்படி தலை ஜலம் விட்டுருணும். அதை வந்து நல்லா வீசம்படியாக சுண்ட காசிட்டு அதை வடிகட்டி ஒரு வேலைக்கு 1 அவுன்ஸ் வீதம் 3 காலை மாலை 2 வேலையும் நம்ம உள்ளுக்கு அப்படிலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இதனுடைய இலைகளை பறித்து எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா ஒரு சுடு தண்ணி நல்லா காய வச்சு அந்த சுடு தண்ணியை ஒரு பிடி நம்மளுடைய தொட்டாசினிக்கையுடைய இலையில் ஊற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை வடிகட்டி 1 அவுன்ஸு காலை மாலை வீதம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சிறுநீரகத்தினுடைய கல்லடைப்பு, சிறுநீரக கோளாறுகள்லாம் இது வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. இதனுடைய வேர்கள் சிறுநீரக கோளாறுகளை மட்டும் குணப்படுத்தாதுங்க. அதாவது தாரை இப்போ நம்மளுக்கு வந்து புரை புண்ணு சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப ஆறாத புண்ணுலாம் இருக்குது பார்த்திங்களா, அதை ஆற்றக்கூடிய சக்தி இதனுடைய வேருக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பசை வந்து பார்த்தோன்னா வீக்கம்னு சொல்லுவாங்க, விரை வீக்கம்னு சொல்லுவாங்க. அந்த வீக்கத்தெல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த நம்ம இலையோட பசைக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வேர் வந்து சிறுநீரக கோளாறுகள் எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. இதனுடைய இலையையும் வேரையும் நல்லா காய வச்சு சூரணமாக ஆக்கி ஒரு விறகு நடை பசுவின் பாலில் கலந்து நீங்கள் தினமும் உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூலம் பௌத்திரம் சொல்லக்கூடிய வியாதிகள் குணமாகும். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து அதனுடைய பசையை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூலமும் பௌத்திரமும் அந்த உள்ள வந்து ரணமாக இருக்கும், புண்ணாக இருக்கும். அதுக்கு வந்து அந்த இலையினுடைய பசையை நீங்கள் அரைச்சி அதில் வந்து தடவுனீங்க அப்படின்னாக்கா அது வந்து ஈஸியாக குணமாகியும் ஆறிடக்கூடிய தன்மை பெற்றது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய இலைகளுடைய பசைகளை நீங்கள் அரைச்சி விரைவாதம் அது உள்ள மூட்டுகளில் வந்து பார்த்தோன்னா அங்கங்கே பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து அதனுடைய பசையை மேலே போட்டு கட்டிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக குணமாகக்கூடிய ஆற்றல் உண்டு. இதனுடைய இலை சாற்றை ஒரு நல்லா அரைச்சி அந்த சாறு எடுத்து பஞ்சில் துவைச்சி நீங்கள் ஆறாத ரணங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே வச்சு கட்டினீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக ஆறக்கூடிய தன்மை பெற்றது. இதனுடைய இலையை வந்து சாறு எடுத்து அதை வந்து நல்லா ஒரு சட்டியில் போட்டு நல்லா காசி உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா
உங்களுக்கு வந்து நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள், அழுக்குகள், மலங்கள் எல்லாமே வெளியே வரக்கூடிய தன்மை பெற்றது. இதனுடைய இலைய சமூலத்தை நீங்களாம் பசையாக்கி தினமும் உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து வாத சம்பந்தமான நோய்கள்லாம் குணமாகக்கூடிய தன்மை பெற்றது. அவ்வளோ அற்புதமான ஆற்றல் இந்த நம்மளுடைய அற்புதமான மூலிகையான தொட்டார் சினிங்கி உண்டு. இதை நீங்கள் வந்து வேரோடு பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் நட்டு வளர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அதனுடைய விதைகள் கிடைச்சாலும் எடுத்துகிட்டு வந்து ஒரு தொட்டிலையோ அல்லது ஒரு பாலித்தீன் கவர்லையோ போட்டு நீங்கள் வீடுகள்லையும் தோட்டங்கள்லையும் இல்லை மாடி தோட்டங்கள்லையும் வச்சு வளர்க்கலாம். இதை வளர்க்கும்போது இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான செடியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் தொட்ட உடனே அது சுருங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா செடியெலாம் நட்டு வளர்க்கும்போது உங்களுக்கு எப்போதெல்லாம் இதனுடைய மருத்துவ பயன் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அவ்வளோ அற்புதமான ஆற்றல் இந்த தொட்டார் சினிங்கி உண்டு. இன்றைக்கி அற்புதமான ஆற்றல் கொண்ட தொட்டார் சினிங்கியை பற்றி பார்த்தோம். மற்றொரு நாள் வேறொரு மூலிகையோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது சிவப்பிரியா.